கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவின் வருகையை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். படிப்படியாக பல நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கோர்வையாக நாம் கொண்டு செல்லும் பொழுது 19ஆம் அதிகாரத்தில் அவருடைய வருகை சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக ஆண்டவருடைய வருகையை நிராகரிக்கக்கூடியவர்கள் உண்டு. தங்களை பண்டிதர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களை பரியாசக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, எதற்கு வருகை இல்லை என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள். வருகை இருந்தால் அவர்களெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும். எந்த கணக்கு? இச்சைகளின்படி நடக்கக்கூடிய பாவ வாழ்க்கை, இதற்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டுமே. எனவே அவர் வரமாட்டார் என்று சொல்லி கதைத்து கொண்டிருக்கிறார்கள் பரியாசக்காரர்கள். மீண்டும் 3, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. 8, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதுங்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்போ எதற்கு டிலே? எதற்காக தாமதிக்கிறார்? அடுத்த வசனம் 9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல், நான் கெட்டு போகாமல், நீங்கள் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம் மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலை திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லி வருகையின் சில காரியங்களை பேதுரு விளக்கி சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வருகையின் காட்சி அங்கே வர்ணிக்கப்படுகிறது. வருகையின் காட்சி வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம். வருகை. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ வெள்ளை குதிரை காணப்பட்டது. இதுக்கு முன்னால் ஒரு வெள்ளை குதிரை நம்ம பார்த்துருக்கோமே, அந்தி கிறிஸ்துவின் வெள்ளை குதிரை. அது எங்கே? வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நாம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஆள் வெள்ளை குதிரை மேல் சவாரி செய்து வந்ததாக வேதம் நமக்கு கற்பிக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 6 பாருங்கள்.
ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அந்தி கிறிஸ்து வருகிறான். அவனுக்குரிய மதிப்பு அவ்வளவுதான். அதன் மேல் ஏறி இருந்தவர் அல்ல, வர் என்றால் ஆண்டவராச்சே. அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. வில்லை பிடித்திருந்தான். அம்பு எங்கே? வில் என்றால் அம்பு இருக்கணுமே, அம்பில்லாத வில்லு. அப்போ ஏமாற்று வேலை. அந்தி கிறிஸ்து வருகிறான். ஏறி இருந்தவன் ஒருமையிலே மதிப்பின்றி சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்று சொல்லி வேதத்தில் இந்த பகுதிகளை நாம் வசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது வெள்ளை குதிரையில் வரக்கூடியது அந்தி கிறிஸ்து அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவன் ஏறி இருந்தவன் இவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட வசனம் 11, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மதிப்போடும் மரியாதையோடும் மகிமையோடும் அங்கே சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இன்னும் 13ஆம் வசனம் வரை வாசிப்போமே. 11 முதல், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. அவருக்கு மட்டும்தான் அந்த பெயர் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்? நாமம்னா அதிகாரம்னு அர்த்தம். பூரண அதிகாரம் பொருந்த பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த வசனங்களை கோர்வையாக நாம் பார்க்கும் பொழுது, பரலோகம் திறந்திருக்கிறது, வெள்ளை குதிரை காணப்படுகிறது. வெள்ளை என்பது பரிசுத்தத்தின் அடையாளம். அதில் வீற்றிருந்தவர் உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர். உண்மையும் சத்தியமும் ஆண்டவரை புலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக உண்மையும் சத்தியமானவர். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் உண்மையானவர், சத்தியமானவர், ஆமென் என்ற பெயருடையவர் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வசிக்கிறோம். நீதி செய்கிறவர், நியாயத்தை கற்பிக்கிறவர், செய்து முடிக்கிறவர், நியாய தீர்ப்பு செய்கிறவர் என்றெல்லாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அவர் நீதியாக நியாய தீர்ப்பு செய்யக்கூடியவர் என்று வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு செய்யக்கூடியவர். ஆண்டவர் அன்புள்ளவர், அதே வேளையிலே அவர் பட்சிக்கிற அக்கினியானவர். அன்பு அவருடைய இரக்கத்தை காண்பிக்கும், அக்கினி அவருடைய நியாய தீர்ப்பை காண்பிக்கும். கிறிஸ்து என்ற நாணயத்திலே 2 பக்கங்கள். ஒன்று அன்பு, அடுத்தது அக்கினி. ஒன்று நீடிய பொறுமையுள்ள தேவ அன்பு, இன்னொன்று நியாய தீர்ப்பு. 2ம் கலந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் யுத்தங்களை நடப்பிக்கிறவர் என்று சொல்லி கூட தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பு செய்கிறவர், யுத்தம் செய்கிறவர், யுத்தம் கர்த்தருடையது என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களிலே தோல்விக்கு மேல் தோல்வி என்றால் துவள வேண்டாம், கலங்க வேண்டாம். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள், சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்றைக்கு கடற்கரை ஓரத்திலே, செங்கடல் ஓரத்திலே நின்ற மோசே என்ன சொன்னான்? நீங்கள் பயப்படாதிருங்கள், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் நின்று கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள் என்று கற்பித்தானே. அதுபோல நிற்போம், தொடர்ந்து நிற்போம், ஆண்டவர் வேலை வரும் வரைக்கும் நிற்போம். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள், காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, நியாய தீர்ப்புகளை செய்யக்கூடியவர், நம்முடைய கிரியைகளை நியாயந்திருப்பார். வெளிப்படுத்தும் விசேஷம் 20 நம்முடைய சொற்களை நியாயந்திருப்பார். மத்தேயு 12 நம்முடைய சிந்தனைகளை நியாயந்திருப்பார். 1 கொரிந்தியர் 4 நம்முடைய பார்வைகளை நியாயந்திருப்பார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் நம்முடைய அந்தரங்கங்களையும் ஆண்டவர் நியாயந்திருப்பார் என்று சொல்லி ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கண்டுபிடியுங்கள். உங்களுக்கு ஒரு வீட்டு வேலை, ஹோம்ஒர்க் இருக்க வேண்டுமே, கண்டுபிடித்து அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பல காரியங்களை ஆண்டவர் நியாயந்திருப்பார். குறிப்பாக அந்தரங்கங்கள். நான் செய்த பாவம் யாருக்கு தெரியும்? அது தனிமையில் செய்ததல்லவா?
அது மற்றவர்கள் பார்க்காத இடத்திலே செய்ததல்லவா, அது அந்தரங்கத்தில் செய்ததல்லவா, அது அந்தரங்க பாவம் அல்லவா. எந்த ஒரு பாவமும் அந்தரங்க பாவம் அல்ல. எந்த ஒரு பாவமும் பகிரங்கமாக செய்யப்பட்ட பாவம். அந்தரங்க பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பாவத்தை 5 பேர் பார்த்தார்களே, குறைந்தது 5 பேர் பார்த்தார்களே. பிதா பார்த்தார், குமாரன் பார்த்தார், பரிசுத்தாவியானவர் பார்த்தார், தூதர்கள் பார்த்தனர், பிசாசுகள் பார்த்தன. எந்த ஒரு பாவமும் பகிரங்க பாவம் என்று சொல்லி அந்த பாவத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதி நாம் ஜாக்கிரதையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, தொடர்பாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் பல கிரீடங்களை அணிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. நமக்கே பல கிரீடங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கும் பொழுது அவருக்கு எத்தனை கிரீடங்கள் இருக்கும்? ஆமா, அந்த கிரீடங்கள் எல்லாம் நிச்சயமாக பொன்னால் செய்யப்பட்டது என்று சொல்ல முடியுமா? முடியலாமே. எல்லா பொன்னும் வெள்ளியும் மற்ற மரகதங்களும் எல்லா விலை உயர்ந்த கற்களும் ஆபரணங்களும் பரலோகத்தில் உண்டே. நான் நகை அணிய மாட்டேன், நான் நகையை வெறுத்து விட்டேன். என்ன சொல்லது? எப்படி வெறுத்தீர்கள்? அந்த நகையெல்லாம் கலற்றி குப்பை தொட்டியில் போட்டீர்களா? செப்டிக் டேங்கில் போட்டீங்களா? அரபிக்கடலில் இந்து மகா சமுத்திரத்தில் போட்டீர்களா? இல்லையே. அதை விற்றீர்கள், வீடு வாங்கினீர்கள், வயல்காடுகள் நீங்கள் வாங்கினீர்கள், இன்னும் வீட்டில் உள்ள முக்கியமான பொருட்கள், கபோர்டு, டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கினீர்களே. நகை வெறுக்கவில்லையே, அதை இன்னொரு வடிவத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாவா இல்லையா? எல்லா நகைகளையும் ஒரு கைக்குட்டையில கட்டி காணிக்கப்பட்டியில போட்டீர்களா? ஊழியர்களுக்கு கொடுத்தீர்களா? மிஷனரி ஊழியர்களுக்கு கொடுத்தீர்களா? அப்படின்னா வெறுத்துட்டீங்கன்னே அர்த்தம். ஆனால் நீங்கள் இன்னொரு விதத்திலே அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நகை அணிவது தப்பல்ல, ஆனால் குறிப்பிட்ட அளவோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு மேல் உங்களை விளம்பரப்படுத்தக்கூடிய அளவிலே, மற்றவர்களுக்கு வயிற்றெரிச்சல் வரக்கூடிய அளவிலே அணியாதிருங்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். யோசேப்புக்கு ஒரு செயின் வழங்கப்பட்ட பொழுது தூக்கி எறியவில்லை. தானியேலுக்கு ஒரு தங்க நகை அணியப்பட்ட பொழுது தூக்கி எறியவில்லை, வாங்கி கொண்டார்கள். நகையிலே உங்களுடைய இருதயம் இல்லாமல், நாதரிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே உங்களுடைய இருதயம் இருந்து அவருக்காக வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். எத்தனை கிரீடங்கள் நமக்கு வேதத்திலே! யாக்கோபு 1:12 ஜீவ கிரீடம், ஏசாயா 62:3 அலங்கார கிரீடம், எபிரேயர் 2:7 மகிமையின் கிரீடம், 1 தெசலோனிக்கர் 3:19 மகிழ்ச்சியின் கிரீடம், இன்னும் 1 கொரிந்தியர் 9:25 அழிவில்லாத கிரீடம், 1 பேதுரு 5:4 வாடாத கிரீடம், 2 தீமோத்தேயு 4:7 நீதியின் கிரீடம். எத்தனை கிரீடங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன! இயேசுவின் தலையிலே ஏராளமான கிரீடங்கள், அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக 11 வசனம் முதல் 13 வசனம் வரை வருகை. இரண்டாவதாக வார்த்தை. 13 வசனம் மீண்டுமாக பார்க்கும் பொழுது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய இரத்தம் தானே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் தானே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தானே. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம், சிலுவையில் தொங்கும் பொழுது இரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரம், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. யார் அவர்? இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வார்த்தை இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக வேண்டுமே, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டுமே. எப்படி? யோவான் 1:14 வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்றைக்கு வார்த்தையானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரோ அன்றைக்கு நமக்குள்ளும் கர்த்தருடைய மகிமை ஆரம்பிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் மகிமையோடு வாழத்தக்கதாக ஒரே ஒரு காரணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தையானவர், இரத்தம் சிந்தினவர். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே. எபிரேயர் 9:14 நித்தியாவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் இரத்தம்
செத்த மனசாட்சிகளின் கிரியேற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம். 2 இரத்தங்களை குறித்து, முக்கியமான 2 இரத்தங்களை குறித்து வேதம் சொல்கிறது. வாசித்திருக்கீங்களா? எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 விதமான இரத்தங்கள். ஏறக்குறைய முதல் இரத்தம் சாதாரணமான இரத்தம், மற்ற இரத்தம் முற்றிலும் பரிசுத்தமான இரத்தம். 2 இரத்தங்கள். என்னென்ன இரத்தங்கள்? எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். எங்கே? இங்கே. எப்பொழுது? இப்பொழுது. இப்பொழுதுன்னா நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். 2 இரத்தங்கள். ஒன்று ஆபேலின் இரத்தம், அடுத்தது ஆண்டவருடைய இரத்தம். 2 இரத்தமும் பேசுகின்றனவே. ஆபேலின் இரத்தம் படுகொலை செய்யப்பட்ட இரத்தம். காயின் கொன்று போட்டானே, அந்த இரத்தம் பேசுகிறதே. எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, எப்பொழுது பழி வாங்குவீர் ஆண்டவரே என்று சொல்லி பழி வாங்க துடிக்கக்கூடிய இரத்தம். இன்னொரு இரத்தம் ஆண்டவருடைய இரத்தம். அதுவும் பேசுகிறதே, மரித்தும் பேசுகிறதே. பழி வாங்காதையும் ஆண்டவரே, பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி பரிந்துரைக்கும் இரத்தம். ஆபேலின் இரத்தம் பழி வாங்க துடிக்கிறது, ஆண்டவருடைய இரத்தம் பரிந்துரைக்கிறது. ஆபேலின் இரத்தம் பாவத்தின் பயங்கரம், ஆண்டவருடைய இரத்தம் பாவத்தின் பரிகாரம். எனவே ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிக நன்மையானவர்களை பேசக்கூடிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு இப்பொழுது வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தெளிக்கப்படும் இரத்தம், ஆண்டவருடைய இரத்தம் உங்கள் தலைக்கு வெளியே, உங்கள் உடலுக்கு வெளியே சிந்தாமல் உங்களுக்குள்ளே சிந்தி உங்களை உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தட்டும். முதலாவதாக வருகை, 2வதாக வார்த்தை, 3வதாக வல்லமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 14, 15 வசனங்களை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 14, 15 பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். வெள்ளை குதிரை மேல் ஏறி வந்த ஆண்டவர், வெள்ளை குதிரை மேல் அவருக்கு பின்னாக பவனி வரக்கூடிய சேனை, அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். படிக்கும் பொழுதும், பிரயாணம் பண்ணும் பொழுதும், படுக்கும் போதும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இருட்டிலே தூங்குவதற்கு பயப்படுகிறீர்களோ? அவ்வப்போது கட்டிலுக்கு கீழே எட்டி பார்க்கிறீர்களோ? ஏதாவது இருக்குமோ என்று பயப்படுகிறீர்களோ? சேனைகளின் கர்த்தர் சாதாரண கர்த்தர் அல்ல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சரி, அதே 15ஆம் வசனம், புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். சர்வ வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ள தெய்வம், வல்லமையோடு வருகை செய்வதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். வெள்ளை குதிரைகள், பரிசுத்தத்தை புலப்படுத்தக்கூடிய நிறம், வாயிலிருந்து பட்டயம், ஆண்டவருடைய பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விட விசேஷமான பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வேதம். இது ஆண்டவருடைய வாயிலிருந்தே வரக்கூடிய பட்டயம், விடாது. அது மட்டுமல்ல, இரும்புக்கோல், இருப்புக்கோல், இதெல்லாம் ஆண்டவருடைய அதிகாரத்தை காட்டுகிறது. ஆண்டவருடைய அதிகாரத்தையும் ஆண்டவருடைய வல்லமையையும் இது காட்டுவதாக வேதத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி என்றெல்லாம் 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தர் வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். அது மட்டுமல்ல, உக்கிர மதுவுள்ள ஆலையை அவர் மிதிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நியாயம் தீர்க்க வரக்கூடிய ஆண்டவர், இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆண்டவர், எல்லாவற்றையும் மிதித்து போடக்கூடிய அளவிலே சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த யுத்தத்திலும் அவர் தோற்றதில்லை. He is never a victim, always a victor. ஆண்டவர் வெற்றி வீரராக இங்கே வருவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரே. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களை சுற்றிலும்
தேவ சேனை இருக்கிறதே. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? ஆமாயா அப்படின்னா அவருடைய சேனை உங்களை சூழ இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த சத்துவத்தை குறித்தும், எந்த சக்திகளை குறித்தும், எந்த சத்துருவை குறித்தும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. காரணம், யுத்தம் கர்த்தருடையது. எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க வந்தார்கள் சீரியாவின் போர் சேவகர்கள். முதலாவதாக காலையில் எழுப்பின வேலைக்காரன் ஓடி அந்த சேனைகளை பார்த்து பயந்து தன்னுடைய எஜமான் எழுப்பி, ஆண்டவனே எழும்பும், செத்தோம் என்று சொல்கிறான். எலிசா வெளியே வருகிறான், கண்களை கசக்கி கொண்டே பார்க்கிறான். நிறைய வீரர்கள், சீரிய வீரர்கள், பெரிய பட்டாளம். பார்த்துவிட்டு கொஞ்சம் சிரித்துக் கொண்டு வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்கிறான். சுற்றுமுற்றும் பார்க்கிறான் வேலைக்காரன், ஒன்றையும் காணவில்லை, ஒருவரையும் பார்க்க முடியவில்லை. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான் எலிசா தீர்க்கதரிசி, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தனலும் என்று ஜெபிக்கிறார். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு வேலைக்காரனுடைய கண்களை திறந்த பொழுது அவர்களை சுற்றிலும் மலை மட்டும் அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான இராணுவங்கள். சீரியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், குருட்டாட்டம் பெற்றார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுதும் நினைவிலே வையுங்கள், நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த இடத்துல பயணப்பட்டாலும் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, அவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவருடைய வருகையிலே சில படிகளை நாம் பார்த்தோம். முதலாவதாக வருகை, இரண்டாவதாக வார்த்தை, மூன்றாவதாக வல்லமை, நான்காவதாக வஸ்திரம் என்று சொல்லியும் பார்க்கிறோம். 16 வசனம் பாருங்கள். 16 வெளிப்படுத்தின விசேஷம் 19, 16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அவர் தொடையின் மேலே வைக்கக்கூடிய கை, தொடையின் மேலே வைக்கக்கூடிய எழுத்து, தொடையின் மேல் வைக்கக்கூடிய ஆணை, இதெல்லாம் உறுதிப்படக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் சொன்னானே தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, என் தொடையிலே கையை வைத்து ஆணையிடு என்று சொல்லி, அதுபோல ஆக தொடையின் மேல் வைக்கப்பட்ட ஆண்டவருடைய நாமம், இன்னும் அவருடைய வஸ்திரம் தொடையின் மேலே தொங்கக்கூடியதாக காணப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வஸ்திரத்தில் எழுதப்பட்டது என்ன? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியின் ஆளுகை அவர் கையில் இருக்கிறது, பரலோகத்தின் ஆளுகை அவர் கையில் இருக்கிறது. ஆளக்கூடிய ஆண்டவர், அவர் ஆண்டவர், அவர் ஆளுகிறவர், அவர் ஆளப்போகிறவர். தேவனுடைய ஆளுகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ நம்மை ஆளுகிறார்கள், இந்த ஆட்சியெல்லாம் சரியில்லையே என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்மை ஆள்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த ராஜாவோ, எந்த அமைச்சரோ, எந்த பிரதம மந்திரியோ, எந்த ஜனாதிபதியோ எல்லாரும் ஆண்டவருடைய கைக்குள்ளானவர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கைகளில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை அவர் தமது சித்தத்தின்படி திருப்புகிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் 21:1 வாசிக்கிறோம். எந்த இருதயமும், எவருடைய இருதயமும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய சித்தம் செய்ய அவர்களை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்லவர்களா, கெட்டவர்களா, அநீதியானவர்களா, நீதிமான்களா, எல்லாருடைய இருதயமும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அவருடைய சித்தப்படி தம்முடைய ஆளுகையின் நோக்கத்தோடு ஆண்டவர் திருப்புகிறார். அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர்களும் நாமும் ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறோம். அவருடைய கரங்களில் இருந்து பிரிக்கக்கூடியவன் யார்? அவருடைய கையிலிருந்து ஒன்று விழுந்து போகாதே. கர்த்தர் எல்லாவற்றையும் காக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக வருகை, இரண்டாவதாக வார்த்தை, மூன்றாவதாக வல்லமை, நான்காவதாக வஸ்திரம், ஐந்தாவதாக விருந்து, ஃபீஸ்ட். விருந்து யாருக்கு அந்த விருந்து? பார்த்துருவோமா? 17 வசனம் முதல் 17 முதல் ஒரு வசன தொகுப்பு. என்னோடு வசனங்களை பின்தொடருங்கள். 17 முதல். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுடைய மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்த வசனம் முதல்
19 முதல், பின்பு மிருகமும், அது யாரு? அந்தி கிறிஸ்து. மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும், அது யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம், அந்தி கிறிஸ்து, பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசி. தீமையான திருத்துவத்திலே 2வது 3வது ஆட்கள். 1வது சாத்தான், 2வது அந்தி கிறிஸ்து, 3வது கள்ளத்தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இருவரும். ஒருவன் மீந்திருக்கிறானே, அவனை பற்றி கொஞ்ச நேரம் கழித்து, சில நாட்கள் கழித்து நாம் பார்ப்போமே. யாரவன்? சாத்தான். கொஞ்ச நேரம் கழித்து, அவன் இன்னும் தள்ளப்படவில்லை. 21. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன, விருந்துண்டன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வருகையிலே ஒரு விருந்து. மனிதர்கள் அநேகருக்கு ஆக்கினை, ஆனால் மிருகங்கள், பறவைகளுக்கு ஆசீர்வாதம். விருந்துண்டார்களே. மிருகம், முத்திரையை தரித்தவர்கள், சொரூபத்தை வணங்கியவர்கள், கள்ள தீர்க்கதரிசி, எல்லாருமே அக்கினி கடலிலே தள்ளப்பட்டதாக வேதத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். ஆண்டவர் மெய்யாகவே வரப்போகிறார். பரியாசக்காரர்களாக வாழாமல், பண்டிதர்கள் என்று எண்ணி வாழாமல், பக்தி உள்ளவர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வருகையில் உள்ள சில படிகளை நாம் பார்த்தோம். ஆண்டவர் வருகிறார், வார்த்தையானவர் வருகிறார், வல்லமையை தரித்து வருகிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் விருந்துகள் காத்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்க போகிறோம்? ஒன்று ஆயத்தமாக இருக்க வேண்டும், அல்லது அலட்சியமாக வாழ வேண்டும். ஆயத்தத்தோடு ஜீவிக்கிறோமா? அலட்சியமாக வாழ்கிறோமா? ஆண்டவர் எப்பொழுது வருவார்? அவருக்கு சித்தமான வேளையிலே வருவார், நினையாத வேளையிலே வருவார். நாம் எப்பொழுது மரிப்போம் தெரியாது. எப்பொழுது வேண்டும் என்றாலும் மரிப்போம். ஆண்டவர் சித்தமான வேளையிலே மரிப்போம். ஒன்று அவருடைய வருகை முந்தோம், அல்லது நம்முடைய மரணம் முந்தோம். இந்த 2ல் ஒன்றுக்கு ஆயத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இறுதி கேள்வி இதுதான்: ஆயத்தமா, அலட்சியமா? கடைசி வேளைக்கு ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு வேளையும் ஆயத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வரவழைத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வருகையின் சில கட்டங்களை நாங்கள் கற்றோம் சுவாமி. கற்றுக்கொண்ட நாங்கள் ஜாக்கிரதையாக வாழத்தக்கதாக, ஆயத்தத்தோடு வாழத்தக்கதாக, அலட்சியங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து ஆண்டவருக்கு பிரீதியாக, பிரியமாக வாழத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும். கடைசி வேளைக்கு நாங்கள் ஆயத்தமாக ஜீவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும் எங்களை தயார்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.